ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை மீண்டுமாக சபையார் யாவர் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே கண்மணி போல நம்ம எல்லாரும் கண்மணி போல பாதுகாத்து ஜீவனை கொடுத்து இந்த புதிய மாதத்தைக்கான கிருபை செஞ்சால். ஆட்டாடிக்கினே ஜனவரி ஓடிச்சு, பிப்ரவரி வந்துச்சு பாருங்க. புது வருஷம் செலிப்ரேட் பண்ணோம், அது அப்படியே விளையாடிக்கினே பிப்ரவரி வந்துட்டு இருக்கிறோம் வேகமாக. யாஷுவான் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 21 10 to 15th word. இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் செய்தியின் தலைப்பு பார்வைக்காய் கட்டப்பட்ட பலிபீடம். என்ன சொல்லுங்க? பார்வைக்காக நோட்டக்கோஸ்கரா கட்டல்பட்ட தேவர பலிபீட்டம் சொல்லி இந்த வசனத்தை நாம் பார்க்க போறோம். அந்த வசனம் இல்ல, ஒரு வசனம், ஒரு நிமிஷம், அந்த வசனம் இல்ல, இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் 10 சில வசனத்தை படிச்சுட்டு வாங்க. யோசுவா போதும். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பார்வைக்கு என்னது? பார்வைக்கு பெரிதான ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். என்ன பண்ணினார்கள்? பார்வைக்கு பலிபீடத்தை கட்டினார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, பலிபீடம் என்பது, பலிபீடத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் த பிளேஸ் ஆஃப் ஸ்லாட்டர் அப்படின்றா தேவனுக்கென்று பலிகளை சம்பூர்ணமாய் அர்ப்பணிக்கிற இடம். என்னது ஒரு அர்த்தம்? என்னது? தேவனுக்கென்று சம்பூர்ணமாக அர்ப்பணிக்கிற இடம் தான் பலிபீடம். இரண்டாவதாக பலிபீடம் என்பது கர்த்தருக்கு மேன்மையை உயர்த்துகிற ஸ்தலம் என்று பேர். த பிளேஸ் விச் வி ஆர் லிஃப்டட் தி லார்ட் இன் ஹையர் பிளேஸ். தேவனுக்கு மேன்மையாய் உயர்த்துகிற பிளேஸ் தான் பலிபீடம். பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்திலே வேதத்தில் யாரெல்லாம் பலிபீடத்தை கட்டினார்களோ, யாரெல்லாம் பலி செலுத்தினார்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லார் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்தார். என்ன பண்ண? எல்லார் வாழ்க்கையிலும் என்ன பண்ணாரு? அற்புதம். பலிபீடம் என்பது மேன்மையான ஒரு காரியம். பலிபீடத்திலே பலி செலுத்துவது மேன்மையான காரியம். அதனால்தான் அந்த பலிபீடத்துக்கு ஒப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்றார் தாவீது. ஆண்டவரே, அடைக்கலான் குருவிக்கு உங்களுடைய பலிபீடத்தை அண்டை, அது பக்கத்துல இடம் கிடைச்சிக்குது அல்லவா? என்ன கிடைச்சிருக்கு சொல்லாரு? எதுக்கு பலிபீடத்தின் அண்டை அடைக்கலான் குருவிக்கு இடம் கொடுத்தார் ஆண்டவர்? யாராகிலும் ஏழைகள் வந்து அவங்களால பணம் இல்லை, பொருள் இல்லைன்னு சொல்லி துக்கப்படும் போது இந்த அடைக்காலன் குருவி எத்தனை பண்ணலாம், பலி செலுத்தலாம் சொல்லி அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார். இப்படி பலிபீடத்தை குறித்து வேதத்தில் மேன்மையாய் சொல்லப்பட்டது. பலிபீடத்தில் யாரெல்லாம் முதலாவதாக கட்டப்பட்ட பலியிடம் ஆதியாம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 நோவாவை முதல் கொண்டு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பலிபீடத்தவர்களும் தேவ சமூகத்தில் அத்தனை மக்களுக்கு பதில் கிடைச்சிருக்கிறது. பலிபீடம் என்பது ஒரு மேன்மையான ஒரு காரிய. பிரியமானவர்களே, இது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்திலே சுற்றி திரும்பும்போது ஒரு பலிபீடத்தை பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்? என்ன சொல்றான்? பலிபீடத்தை பார்த்து அறியப்படாத தேவனுக்கு பலிபீடம் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்கிறான். அந்த பலிபீடத்தில் என்ன பேர் இருக்குது? பலிபீடம் கட்டியிருக்கிறாங்க, ஆனா என்ன போட்டுக்கிறாங்க? அன்நோயிங் காட். அப்போஸ்தலர் 17 அந்த வார்த்தை இருக்குது. அப்படின்னா புரஜாதி மக்கள் அவர்களும் பலி செலுத்துக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யாகா ಮಾಡ್ತೀವಿ, மகா யாகா ಮಾಡ್ತೀವಿ, மகா யக்னம் ಮಾಡ್ತೀವಿ. எங்கிருந்து வந்த முறை அது? யாகா, மகா யாகா, இதில் எங்க வந்துச்சு? வேதத்தில் இருந்தா. எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? அந்த செய்கிற முறைமை எப்படி வந்துச்சு? அந்த பலி செலுத்துகிற முறைகள் எப்படி அவனுக்கு வந்துச்சு? ஒரு 100 முறை சொல்லிட்டுக்கிறேன் நான். எத்தனை முறை? இல்ல எப்போ எப்படி அவங்கள்ட்ட அந்த பலிபீட கட்டுற முறை தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு? இல்ல தாத்தான் அபிராம் என்பவர்கள் 8ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் போது கர்த்தர் கோபம் வந்து தாத்தான் அபிராமையும் கோராயின் புத்திரர்கள் அழிச்சிரேன்னு சொல்லும் போது, கோராயின் புத்திரர்கள் வந்து ஆசாரியர்கள், பாஸ்டருங்க, அவங்க வந்து அழிக்கிறனும் போது அந்த மக்கள் ஒரு பேட்ச் இருந்தார்கள், ஊழியர் மக்கள். அந்த ஊழியர் மக்கள் என்ன பண்ணாங்க?
மோசையோடு போனா வனாந்தரத்துக்கு சாகணும். என்ன பண்ணும்? மோசையோடு போன என்ன பண்ணும்? சாகணும். அல்லது இங்கே நின்னா என்ன பண்ணும்? அக்னி பூமி விழுங்கி நம்மளை சாவிடுச்சுன்னு சொல்லி ஓடி வந்தார்கள். ஓடி வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேதத்துல எந்த ஆசாரியன் ஊழியக்காரனாய் மாறினா அவன் வேதத்திற்கிற நியாயப்பிரமாண ஒரு பிரதி எழுதி வச்சுக்கணும். வேதத்திற்கிற நியாயப்பிரமாண பிரதி கையில் வச்சுக்கணும். பைபிள் காப்பி அவன் கையில் எழுதி வச்சுக்கணும். அந்த பைபிள் காப்பியில் என்ன ஆகுதுன்னா, தேவாலயத்தை கட்ட வேண்டிய எல்லா பிளான் இருக்குது. இங்க யாத்திராம் புஸ்தகம் 25 அந்த எல்லா பிளானை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லா பிளானை கொடுக்கிறார். அந்த பிளானுடைய காப்பி உங்களை எடுத்து வச்சிருக்கிறதால அந்த காப்பியை என்ன பண்றாங்க? தேர்ந்தெடுத்து அந்த கையில் வச்சுக்கிற ஆசாரிகள் ஓடி வர்றாங்க. அந்த இடத்துல ஓடி வர்றாங்க. ஓடி வந்தவங்க சிந்து நதியா வழியா வந்தவங்க அந்த இடத்துல சிந்து நதி ஓரத்துல சிந்து நாகரிகத்தை, நீங்க எந்த புத்தகத்தை, எந்த மதத்தை, எந்த புக்கு படிச்சாலும் சிவிலைசேஷன் ஆஃப் சிந்து சென்டர், சிவிலைசேஷன் ஆஃப் சிந்து, சிந்து நதியை நாகரிகணும். அங்க வந்தவர்கள் குடியிருந்தார்கள். அவங்க குடியிருக்கும் போது தேவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்பார்கள். எக்ஸாம்பிள் ஆகார் ஆபிரகாம் வீட்டில் வளர்ந்து ஆண்டவர் நம்பர் பாட்டினால தேவனுக்கு இடம் கொடுக்குறான். தேவனுக்கு என்ன பண்றான்? இடம் கொடுக்குறான். இடம் கொடுக்கறது போல இவங்க அந்த ஓடி வந்த ஆசாரிகள் தேவனுக்கு இடம் கொடுத்து பலி செலுத்தும் போது ஜனங்கள் பார்க்கிறாங்க. சிந்து நதி வழி குடியிருக்கிற மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நதி ஓரத்தில் குடியிருக்கிற மக்கள் யார் என்பது யோசுவான் புஸ்தகம் 24 அதிகாரத்துல யோசுவா சொல்லும் போது, உங்க பிதாக்கள் நதிக்கு அப்புறத்துல, யூப்ரட்டிஸ் நதி அப்புறத்துல விக்கிரத்தை சேவித்து வந்தார்களே. என்ன பண்ணார்களே? என்ன பண்ணி வந்தாங்க? அப்போ அந்த நதி ஓரத்தில் இருக்கிற மக்கள் விக்கிரத்தை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த விக்கிர சேவை மக்கள் பார்த்து ஆசாரியன் என்ற வார்த்தையை கூப்பிடாம பூசாரி பூசாரின்னுவாங்க. எப்படி நம்ம கிறிஸ்தவங்க தோத்திர ஆண்டி தோத்திர அக்கான்றமே தோத்திரன்றோம். என்ன பண்றோம்? அதே போல அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆசாரியன் என்று கூப்பிட தெரியாம என்ன பண்ணாங்க? பூசாரின்னு கூப்பிட்டார்கள். இந்த பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த தேவாலயத்தின் எல்லா முறம் எடுத்து 10 ஆலய ಕಟ್ಟುಗರೆ ಕರುವರೆ ಗರ್ಭಗುಡಿ ಮಹಾ ಪವಿತ್ರ ಸ್ಥಾನ ಅಲ್ಲಿ ಯಾಜಕನ ಮಾತ್ರ ನಿಂತ್ಕೋ ಪೂಜಾರಿ ಮಾತ್ರ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಜನ ಹೊರಗೆ ನಿಂತ್ಕೋಬೇಕು ಹೊರಗೆ ಬಂದು ಯಜ್ಞ ವೇದಿ ಇರಬೇಕು ಅಲ್ಲಿ ಬಲಿ ಇಡಬೇಕು ಅದ அந்த என்னது அந்த இதெல்லாம் கட்டி கண்டெல்லாம் கட்டி இது கொடுக்குறாங்களே நைவேத்தியம் எதோ பண்ணுறாங்களே கட்டிட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி இதெல்லாம் என்ன பண்ணோன்ட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறாங்க. அதே போல் 4 திசையில் தூதனை எடுத்து போட்டு கன்றுக்குட்டி வைக்கிறான். இந்த கன்றுக்குட்டி அவங்க பண்ணதில்லை, வேதத்திலே தாவீதோட பையன் பண்ண வேலை. யார் பண்ண வேலை? சாலமன் இல்லை, இல்லை தாவீது. இல்லைம்மா யார் சொல்லுங்க? இல்லை யார் சொன்னீங்க? நான் தாவீதோட பையன் சொல்லிக்கிறேன். ஆர்வம் நீங்க எரோபாம் என்பவன் என்ன பண்றான்? எரோபாம் 2 கன்றுக்குட்டி வச்சு என்ன பண்றான்? வழியிட்டு வைக்கிறான். இந்த கன்றுக்குட்டியை உட்காருக்கு அப்பயே அந்த மக்களே பண்ணது. இவங்க கன்றுக்குட்டி நந்தி என்னென்னோ வைக்கிறாங்க, ஏதோ ஒரு மூலையில் வைக்கிறாங்க. இந்த எல்லா பேட்டர்ன் ஏசப்பா தேவோட ஆலயத்தை கட்ட வேண்டி கொடுத்த முறை. அந்த பேட்டர்னில் ஒரே ஒரு பகுதி தான் பலிபீடம். அதாவது பகுதியில் இருக்கிற பொருள் தேவாலயத்தில் 16 இது இருக்குது. என்ன இருக்குது? பொருட்களுக்கு தேவோட ஆலயத்தில் ஆசாரிப்பின் கூடாரத்தில் நான் இந்த குவிஸ் நடத்தலான்றாங்க வருதில்லை. ஏன்னா அதுக்கு ஏறக்குறைய ஒரு 50 பேரெல்லாம் இருக்கணும். அந்த ஆசாரிப்பின் கூடாரத்தின் குவிஸ் நடத்தலான்ட்டுக்கிறேன். அது அப்படியே தள்ளின்னு வந்துச்சு. அது போல் கொரோனா வந்துச்சு, ಆಮೇಲೆ ಮನೇಲಿ ಇರೋನಾன்னு சொல்லிச்சு. என்னது அப்புறமா கொரோனா மனையில் இರೋನಾ வந்துச்சு. அப்புறமா என்னது சிக்கன் குனியா மட்டன் குனியாது இரோத புண்ணியான்ட்டு வந்துச்சு. பதுக்கிறது புண்ணியான்னு சொல்லிச்சு. அதில் என்ன ஆயிடுச்சு? காலத்தை ஓட்டிட்டு என்ன பண்ணோம்? பதுக்கிறது புண்ணியான்ற மாதிரி என்ன பண்ணோம்? அப்படியே ஓடிடுச்சு. நாட்கள் என்னெல்லாம் செய்யணும்னு எதுவுமே எழுதுறேன். இந்த வருஷங்கள் இந்த வயத்தை எல்லாம் செய்யலாம். அருமையான சகோதரர் சொன்னது போல அடுத்த மாதம் இந்த மாதத்துடைய ப்ரோக்ராம் எல்லாம் பேசிட்டு என்னென்ன செய்யணும், குட் ஃப்ரைடே ஆகட்டும், ஈஸ்டர் ஆகட்டும், சிஸ்டர்ஸ் மீட்டிங் ஆகட்டும், அதே நேரத்தில் வாலிபர் மீட்டிங்கு, ஃபேமிலிஸெல்லாம் அந்த டேட்களெல்லாம் சொல்லிட்டு அதை ஆயத்தப்பட ஈஸியாக இருக்கும். அடுத்த மாதத்தில் உட்காந்து அந்த காரியங்களை இந்த மாதம் உட்காந்து இந்த எண்டில் கொண்டு உட்காந்து சொல்ல போகிறோம். இப்படி பிரியமானவர்களே, அந்த நாட்கள் செய்ய வேண்டிய முறைமையெல்லாம் போயிடுச்சு. அதில் தேவாலயத்தில் இருக்கிற 16 பொருளை 7 பொருள் முக்கியமானது. அந்த முக்கியமான ஒரு பொருளை பலிபீடம் ஒன்று. என்னது முக்கியமான பொருளை? பலிபீடம் ஒன்று. இந்த பலிபீடத்தை பைபிள் சொல்லுது, பலிபீடத்தை கட்டினா சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் 3 முதல் 6 வசனத்தில் பலியினால தேவனோடு உடன்படிக்கை பண்ணும். என்ன பண்ணும்? பலியினால் தேவனோட என்ன பண்ணும்? ஆண்டு சொன்னாரு, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை என் பக்தரே வாருங்கள். என்னது? பரிசுவாங்க என்ன பண்ணுங்க? பலியினால் என்ன பண்ணும்?
உடனீங்க பண்ண என் ஜனங்கள் என்கிட்ட வாங்கன்னு ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ இந்த பலிபீடம் என்பது தேவனுக்கு பலிபீட தேவனோடு உடன்படிக்கை செய்யும்படி, தேவனுடைய இரக்கம் பெறும்படி, தேவனுடைய கோபத்தை ஒரு பக்கம் தேவனுடைய கோபத்தை அகற்றும்படி பலிபீட கட்டு பலிகளை செலுத்தணும். இன்னொரு பக்கம் தேவனை அனுகிரகம் பெறும்படி பலிபீடத்தை கட்டணும். இன்னொரு பக்கம் வருங்கால பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக பலிபீடம் கட்டணும். வருங்கால பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்காக இதெல்லாம் நடந்திருக்குது. அதை விளக்க நேரம் இல்லை, எல்லாம் விளக்கல நேரம் இல்லை. ஸோ 10 மணி இப்போ ஆல்ரெடி இன்னும் 1 வருஷம் 10 மணி உட்கார்ந்துக்கிறேன். ஸோ இப்படி எனக்கு அருமையான தேவஜனங்களே, இந்த பலிபீடத்தை இவங்களுக்கு கட்டும்போது இந்த செய்தி இஸ்ரவேலுக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கு வருது. வரும்போது அவங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் பலிபீடம் கட்டிக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? என்ன கட்டிக்கிறீங்க? அவங்க கட்டினது எதுக்கு? என்னது கட்டிக்கிறாங்க? பார்வைக்கு. பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் துணி போட்டுன்னு வருவாங்க. எப்படி போட்டுன்னு வருவாங்க? ஆராதனைக்கு சொல்ல, என்ன ஆராதனை போட்டு வரணும். எனக்கு சண்டை போடுறான், காஞ்சி பிஞ்சு மாதிரி வரக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆராதனைக்குன்னா கிராண்டாக வரணும். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? கேத்தலிக் சர்ச்சுக்காரங்க எப்படி வராங்க? என்றைக்குன்னா வராங்களா? அப்படி அது நம்ம ஏனோ வந்து ஓக்கணும். நான் ஏன் இப்படி காஞ்சி பிஞ்சு மாதிரி வரீங்க சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலில் எடுத்து துணி தேடுறீங்களா? அதனால தான் துணி கிடைக்கிறது அவங்களுக்கு. கால் ஏஞ்சி தேடுறது, இது போடலாமா அது போடலாமான்ட்டு எவ்வளோ டைம் திட்டிருக்கிறேன். அதனால எங்கள் வீட்டில் துணினால பிரச்சனை ஆகிட்டு வந்து ஐரன் கடையில் கொடுத்து 52 வார துணியை ஐரன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். எத்தனை வாரம்? 52 வீக்ஸோட ஆராதனை. போய் சொல்ல, நான் இது 4 வருஷமாக செஞ்சுக்கிறேன். காசு போனாலும் பரவாயில்ல. என்ன இல்லை ஆராதனைக்கு என்ன பண்ணோம்? சமாதானம் வரும்ட்டு 52 வீக்கோட துணி என்ன பண்ணிட்டு ஐரன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன் இருக்கிற துணியை. இப்படி என்ன பண்ற பிரியமானவர்களே, தேவனுடைய ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது பிரியமானவர்களே, தேவனுக்கு பலி செலுத்தணும். பார்வைக்கு என்ன செய்ய செய்தி என்னன்னா, பார்வைக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. என்ன செய்யுது இப்ப சொல்லுது, இந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்களா? பரிசேயர் சதுசேயர் இதுல வீதியில் வரும்போது என்ன பண்ணுவாங்களா? ஜனங்கள் பார்வைக்கு ஃபாதர் வணக்கம் ஃபாதர், என்ன காட் பிளஸ் யூ மை சைல்ட் அப்படின்னா, என்ன அந்த மாதிரி வந்த நிற்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அப்படின்னா இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சனங்களை என்னத்துக்குப்பா பலி வீட்டை கட்டினீங்கன்னா, அவங்க டைரக்டா சொல்றாங்க பாருங்க. என்ன சொன்ன சொல்றாங்கன்னா, இருபத்தி 23ஆம் வசனத்தை வாசிங்கள். 23ஆம் வசனம். 23ஆம் வசனம், 22 23ஆம் வசனம். கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதின்மேல் சர்வாங்க தகன பலிகளை ஆகிலும் போஜன பலிகளை ஆகிலும் சமாதான பலிகளை ஆகிலும் செலுத்துகிறதாவது அதை செய்து துண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. என்ன சொல்றாங்க அவங்க? இல்ல டைரக்ட் ஆண்டவருக்கு அல்ல. ஃபர்ஸ்ட் என்னதுல அப்படி கட்டி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய பலிகளை அதை செய்யல. என்ன பண்ணல? வாசிங்கள் அந்த 26ஆம் வசனத்தை வாசிங்கள். 24ஆம் வசனம். 24ஆம் வசனம். வாசிங்க அடுத்த. இது கன்னட பைபிள் வாசிங்க. 22 24 கன்னடால இங்கிலீஷ்ல வாசிங்க. கன்னடால இங்கிலீஷ்ல வாசிங்க. அதை போதும் இங்கிலீஷ்ல வாசிங்க. அதை 22 24. Did it for fear that someday your descendants might say to us. பாருங்க, இவங்க ஒரு பிளான் வச்சுக்கிறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க? என்ன பிளான்? ஃபியூச்சர் பிளான் இல்லைம்மா, ஃபியூச்சர் பிளான். என்ன பிளான்? ஃபியூச்சர் பிளான் இல்லை, ஃபியூச்சர் பிளான் என்னது? பசங்க. ஃபியூச்சர் பிளான் என்னது? பசங்க. என்ன பசங்க? என்ன பசங்கள் பிளான் சொல்லுங்களேன். என்ன பசங்கள் பிளான்? எங்க தேவட பிளஸ்ஸிங்ஸ்ல ஆஸ்தி பாஸ்தில பொருள் வருங்காலத்தில் பங்கில்லாம போயிடும் இவங்களே பயப்படுறாங்க. என்ன பண்றாங்க? இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, அநேக மக்கள், அநேக சபைகள், அநேக தேவட பிள்ளைகள் செய்கிற காரியம் என்றால் ஃபர்ஸ்ட் பார்வைக்கு அவங்க வாழ்றாங்க.
மனுஷர் பார்வைக்கு. என்னது? அதான் பெருசு பெருசா ஜோம் பண்றீங்கன்றார். என்னது? எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்க, சந்தைகள் என்ன பண்றீங்க, ஜோம் பண்றாங்க. இன்னைக்கு தேவனை துதிச்சால் பிரியமானவள, மனுஷர் பார்வைக்கு துதிக்க கூடாது, தேவன் இருக்கிறார் என்று துதிக்கணும். என்ன பண்ணும்? எதுக்கு ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தினாரா? இந்த ஜனங்கள் என்ன பண்ணி துதிய கன்னடாவில் எப்படி இருக்குது, இங்கிலீஷ்ல எப்படி தெரியுமா, பிரச்சாரம் நடத்துற துதி என்ன பண்ணுவாங்க, பிரச்சாரம் நடத்துற டிக்ளேர் என்ன பண்ணுவாங்க, துதிக்கும் போது பிரியமான ஆண்டவர் எப்படி சொல்ற, எப்படி துதிக்கிறீங்கன்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர். இல்ல அவனால் துதிக்கணும், உதடுலாம் என்ன பண்ணி துதிக்கிறீங்க, இருதயம் என்ன ஆகுது அப்படின்றால். இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, இன்னைக்கு பலிபீட கட்டண பலிபீட தேவனுக்கு என்று கட்டணும். பலிபீடத்தை என்ன பண்ணோம், அந்த தேவனுடைய அதை எடுத்து வச்சுக்கிறாங்க, தேவனுடைய இதை எடுத்துட்டாங்க, தேவனுடைய பிளான் எடுத்துட்டாங்க. பார்வை என்ன ஜனங்க பார்க்குறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜனங்கள் பார்க்கிறார் என்றது வாழ்வதற்கு அல்ல பிரியமானவள. ஜனங்கள் தேவன் பார்க்கிறார் என்று காண்கிற தேவன் நான் இங்கே கண்டேன். யார் சொன்னது இந்த வார்த்தை? ஆகார் யாரு? எகிப்து தேசத்தை அடிமை பண்ண ஆபிரகாம் மனைவி, அப்புறமா எகிப்து தேசத்தை அடிமை பண்ணேன். தேவனுடைய காரியத்தில் ஈடுபட தெரியாத ஒரு பெண் என்னை காண்கிறவர் இங்கே காண்கிறேன் சொன்னது போல என் தேவன் சொல்றார். 2 நாள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 18 இந்த ஸ்தலத்தில் செய்யப்பட்ட ஜபத்துக்கு என் கண்கள் என்ன பண்ணிருக்கோம், திறந்து செவிகளில் இருக்கும். கவன சதாக்கால தேவ வசனக்குது, சதாக்காலா ನನ್ನ ಹೃದಯ ಇಲ್ಲೇ ಇರುತ್ತೆ, சதாக்கால என் இருதயம் என்ன பண்ணும், இங்கே இருக்கும். அப்படின்றால் பிரியமானோட, எந்த தேவன் இவளை சிருஷ்டித்தாரோ, எந்த தேவனை இவளை படைத்து வழிநடத்தினாரோ அந்த தேவனுக்கு பலிபீட கட்டணும். இவங்க என்ன சொல்ல, பலிபீட கட்டினது என்ன சொல்லி கான்செப்டே எடுக்கிறாங்க. என்ன கான்செப்ட் எடுக்கிறாங்க? தேவர்கள்லாம் ஃபர்ஸ்ட் என்னது, ஏன் கட்டினீங்கன்னு என்ன சொல்றாங்க, தேவருக்கெல்லாம் என்ன கான்செப்ட் எடுக்கிறாங்க. ஆண்டு சொன்ன என்னை விட்டு என்ன செய்ய முடியாது, உன்னால என்னை அன்றி உன்னால என்ன செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, என்னெல்லாம் பரலோகத்துக்கு கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவஜனங்களே, அநேக நேரத்தில் நாம் செய்கிற அனைத்து வேலைகள் ஜனங்களுக்காக, சொந்தத்துக்காக, பந்தத்துக்காக, நண்பர்களுக்காக, உலக மக்களுக்காக நாம் அநேக காரியம் செய்து வருகிற பிரியமானவர்களே. இவங்க சொல்றாங்க, இங்க யாருன்னா பைபிள் அவங்க தொடங்கும் போதே பாதி பாதி பாதிட்டு வருது. எப்படி வருது? அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த 22ஆம் அர்த்த கோத்ரா என்னது, யார் இந்த வேலை செய்கிறவங்க, இல்லை நம்ம வார்த்தை சொன்ன வார்த்தை அர்த்த பாதிப்பாளுக்கு என்ன சொல்றோம், அரையங்குறை. அப்புறம் என்ன சொல்றோம், என்னது முழுமையா இல்லாதவன் சொல்றோம். என்ன பண்ண, முழுமையாக இல்லாதவன் சொல்றோம். இந்த முழுமையா இருக்கிறவங்க தேவனுக்காய் வாழ்வாங்க. முழுமையா இருக்கிற என்ன பண்ணுவாங்க, இந்த அறக்குறை மக்கள் இருக்கிறாங்களே, இந்த அறக்குறை மக்கள் ஜனங்களுடைய பார்வைக்கு பலிபீட கட்டுவது, ஜனங்களுடைய பார்வைக்கு சபை கட்டுவது, ஜனங்கள் பார்வைக்கு ஆராதிப்பது, ஜனங்கள் பார்வை வார்த்தை சொல்வது, ஜனங்கள் பார்வை கூட்டங்கள், கன்வென்ஷன், மீட்டிங், பல காரியங்களை ஜனத்தின் பார்வைக்காக செய்கிறார்கள் பிரியமானவர்களே. முதலாவது ஏதோ கட்டிட்டாங்க பலிபீடத்தை, என்ன பண்ற, ஏதோ பலிபீடம் கட்டிட்டாங்க. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இவங்க என்ன சொல்றாங்க வார்த்தை, ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ. ಏನಲ್ಲ, ಯಾರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಮೊದಲನೇದು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಅಲ್ಲ, ಎರಡನೇದು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸೋ ಬಲಿ, ಅದ್ಮೇಲೆ ಸಲ್ಲಿಸೋದೇ ಇಲ್ಲ. என்ன சொல்றாங்க, அது செலுத்த வேண்டிய வாசிங்க வசந்தே. இல்ல இல்ல, அந்த கட்டப்பட்டது தேவனுக்கு அல்ல, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு அல்லன்ற வார்த்தை. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் நோக்கி இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன? 23 எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதே அல்லாமலும் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காவது அதன் மேல் சர்வாங்க தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் சமாதான பலியாகிலும் செலுத்துகிறதற்காவது அதை செய்தது உண்டானால். எப்படியா என்ன அறிக்கை பண்ணி இருக்கிறாங்க, பலிபீடத்தை பியூட்டி என்ன பண்ணோம். இவங்க என்ன சொல்றாங்க, தேவனுக்காக பலிபீடம் அல்ல, தேவனுக்கு செலுத்தி பலி கூட என்ன பண்ணல, பிரீத்தி அப்படி போட்டு. என்னால தேவனுக்கு செலு பலிகிடம். ஆண்டவர் சொன்னாரு, வனாந்தரத்தில் வந்தீங்களே, வனாந்தரத்தில் எனக்கு பலி செலுத்தி எனக்கா செலுத்திங்கன்னு கேட்கிறார் வசனத்துல. ஓசியா புஸ்தகம் என்ன கேட்கிறாரு, இது வனாந்தரத்தில் பலி செலுத்தினீங்க, எனக்கா செலுத்தினீங்க, என்ன பண்ணீங்க, எனக்கு நீங்க செலுத்தலன்றாங்க.
சில நேரத்தில் பிரியமானோட பார்வைக்கு இவங்க என்ன பண்றாங்க, நிறைய நேரத்தில் அநேக கிறிஸ்தவ பார்வைக்கு சபைக்கு வருகிறார்கள், பார்வைக்கு உட்காருகிறார்கள். வசனம் சொல்றது என் ஜனங்களை போல உட்காருங்க. என்ன சொல்றாரு, என் ஜனங்களை போல சபையில் உட்காருங்க. என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல என் ஜனங்களை போல உட்காருங்க. வசனத்துல ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட், ஆனா நீங்கள் என்னட்டு தூரமா இருக்கிறீங்க, என்னை விட்டு என்ன பண்றீங்க. எசேக்கியேல் 33 அந்த வசனம் சொல்றாரு. ஏசாயா 22 உதடினால் கனப்படுது, இருதயம் என்ன இருக்குது, தூரமா இருக்குது. அநேக நேரத்தில் பிரியமானோட நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக வைராக பாராட்டத்தாக சொல்கிறோம், ஆனா பேரளவுக்கு இருக்கும். தேவன் சொல்றார், என்னத்துக்குன்னா பேரளவுக்கு, என்னத்துக்குன்னா தேவனுக்கு அல்ல, என்னத்துக்குன்னா தேவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் அல்ல. இது எதுக்குன்னா எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் பிளான். என்ன பிளான்? நான் ஒரு பயிற்சிக்கு நான் போயிருந்தேன், ட்ரைனிங் நான் போயிருந்தேன். போகும்போது ஒரு குழந்தை இப்படி தூக்கி இப்படி வச்சுன்னுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க, இப்படி குழந்தை வச்சுன்னுக்கிறாங்க. அந்த குழந்தை வச்சுக்கும் போது அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அந்த ஓனர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, ಈ ಮಗುಗೆ ನೀವಿದ್ದೀರಾ, ಏನಿದ್ದೀರಾ ಏನಿದ್ದೀರಾ, ಈ ಮಗುಗೆ ನೀವಿದ್ದಾರೆ, ನಿಮ್ಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ, என்னது நான் சொன்ன வார்த்தை புரியுது, என்ன சொல்லுங்க. குழந்தை இப்படி அப்பா அம்மா இப்படி குழந்தை வச்சுருக்கிறாங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ಮಗುಗೆ ನೀವಿದ್ದೀರಾ, ನಿಮ್ಗೆ ಯಾರಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾವಿದ್ದೀವಿ. என்ன சொல்றாரு, நான் மனசுல நம்ம தேவர் இದ್ದಾರೆ, நான் சொல்ல நம்ம தேவர் இದ್ದಾರೆ. அப்போ என்ன பண்ண பிரியமானோட, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானோட வருங்காலத்தில் என்ன ஆகுமோ, என்ன செய்யணுமா, வருங்காலத்தில் என்ன ஆகுமோ தேவன் இருக்கிறார் நிச்சயம். பிரியமா பைபிள் சொல்லுது, ஆண்டுடைய ஆசை பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் நியாயாதிபதி புஸ்தகம் வாசிங்கள், நியாயாதிபதி புஸ்தகம் 21 அதிகாரம் 3 வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, குறைந்து போகத்தக்கதாக போதும். என்னது ஆண்டுடைய ஆசை, என்ன சொல்லுங்க, இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் என்ன செய்யக்கூடாதா, கம்மியாக கூடாது. என்ன செய்யக்கூடாது. அப்போ தேவன் நம்மளை முன்குறித்த தேவன் 12 கோத்திரத்தை ஆசீர்வதித்தவர். அப்பாவுடைய ஆசீர்வாதம் கோத்திரத்துல எப்படி இருந்துச்சு, அப்பாவுடைய ஆசீர்வாதம் 12 கோத்திரம் எப்படி இருந்துச்சு. ஆதியாகமம் புஸ்தகம் 49 அதிகாரத்தின்படி யாக்கோப் 12 கோத்திரத்தின் தலைவர் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் யாக்கோப் தன்னுடைய பிள்ளை 12 கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிச்சார். பாதி அனிமல், பாதி மிருகம், பாதி ஆசீர்வாதம். என்னது, பாதி மிருகம் பாதி ஆசீர்வாதம். இதை கர்த்தர் எப்படி மாத்தினார், எப்படி மாத்தினார், அதை எப்படி மாத்தினார், எங்க இருக்குது. தர்மோபதேசக்காரன் என்ன சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் பாரு, நேரம் இல்லை, என்ன 10:40 ஆயிடுச்சு, டைம் இல்லை. இந்த இடத்துல பிரியமானவர்களே, எந்த மிருகத்தோடு தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றிருந்தார்கள் பிள்ளைகளே, அந்த மிருக சுபாவத்தை கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சீனாய் மேலே தேவனுடைய வார்த்தை கொடுத்து பஸ்கா ஆராதனை ஜெபம் எல்லாம் முறைமையில கற்றுக் கொடுத்து அந்த மிருக குணத்தை பார்த்து மிருகத்தின் ஒரே பேர் கூட உபாகமம் 33 வராதுபடி கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். மிருக குணத்தை எல்லாம் டிலீட் பண்ணிடுறார். என்ன பண்ணிடுறாரு, என்ன பண்ணிடுறாரு. எப்போ மிருக கணத்தை 12 கோத்திரம் எடுத்தார்களோ, இந்த 12 கோத்திரம் இருக்கிற ஆசீர்வாதம் கூட கம்மியாக கூடன்னு சொல்லி ஒவ்வொரு நாட்கள் ஊழியக்காரர் அனுப்பி ஆராதனை கொண்டு வந்து ஜெபத்தை கொண்டு வந்து வருஷத்திலே 3 முறை தேவனுக்கு பலிபடுத்த கூடார பண்டிகை ஆசீர்வதித்து பஸ்கா பண்டிகை, ஈஸ்டர், குட் ஃப்ரைடே எல்லாத்தையும் கொண்டாட வைத்து தேவ மக்களை தேவன் நடத்துகிறார். நடத்தும் போது அவங்களை குறித்து அதை ஆசீர்வாதத்தை தேவன் திங்க் பண்ணி அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு தேவன் பிளான் பண்ணி வைக்கிறார். எரேமியா 29:11 படி நான் உனக்காய் நான் யோசித்துக்கிற எண்ணங்கள் எப்படி இருக்கிறதா, தீமைக்கா இல்ல. நான் இங்கிலீஷ்ல ஹேவ் எ பிளான் ஃபார் யூ ஃபார் யுவர் ಫ್ಯೂಚರ್. ನಾನು ನಿನ್ನ ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರ ಶುಭವನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿಟ್ಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஐ ஹேவ் பிளான் ஃபார் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன். உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு யோசிக்கிறது யாரு, கர்த்தருக்கு பயந்து வழி நடக்கிறவன் பாக்கியவான் சொல்லி லாஸ்ட் ஆசீர்வாதம் என்ன, சங்கீதம் 128
கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கிறவன் பாக்கியவான். கையின் பிரயாசதாசன் நன்மை பாக்கியம் உண்டாயிட்டு லாஸ்ட் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? மக்கள் நோடுத்தியா? யார் பிளான் அது? யார் பிளான் பண்ணிருக்கிறாங்க? இந்த அரைக்குறை கோத்திரங்கள் பிளான் பண்ணிருக்குது. பிளான் பண்ணா தேவனை வச்சு செய்யணும். யாரை வச்சு செய்யணும்? தேவனை விட்டுட்டு யாருக்காக பண்ற? தேவனுக்காக அல்ல. டிக்ளேர் பண்றாங்க ஓப்பனா. என்ன பண்றாங்க? தேவனுக்காக அல்ல. அங்க செலுத்த போற இது கூட என்னக்கல்ல, பலிகள் யாருக்கல்ல. அப்போ தேவனுக்காக பலிபீட கட்டலன்னு என்னத்துக்கு பலிபீடம்? கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுக்கு இடமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்கு? ஆவியானவருக்கு இடமில்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை எதுக்கு? தேவ வசனத்துக்கு இடமில்லாத சபை எதுக்கு? பிரியமானவர்களே, இன்னைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஒரு பலிபீட கட்டணும்னா சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏதோ நம்முடைய பிளானுக்கு நம்ம செய்யக்கூடாது. தேவ ஆராதனையோ, ஜெபமோ, வசனமோ, பாஸ்டிங் பிரேயர், உபவாசமோ, சண்டே ஸ்கூலோ, யூத் மீட்டிங்கோ, வேதாகம கல்லூரியோ, தேவன் கொடுக்கப்பட்ட எந்த ஊழியமாயிட்டோ நாம் ஏதோ ஒரு பிளானுக்காக செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு இடமே இல்லை. கேட்டா நாளைக்கு என்னது என்ன செய்வாங்களா? உங்க பிள்ளைகளை என்ன கேட்பாங்களா? இஸ்ரவேல் பிள்ளைகள் என்ன இல்லை உங்களுக்கு? ஆண்டவர் நாளை குறித்து என்ன சொன்னாரு? நாளை குறித்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நாளை குறித்து சொல்லிட்டு இல்ல, அதுக்கு என்ன சொல்றாரு? திட்டும்போது எப்படி திட்டு சொல்றாரு? ஏன் மனுஷனே, நாளை ஏனாகும் தைத்தன் என்க எப்படி சொல்றாரு? நாளைக்கு என்ன ஆகுதுன்னு தெரியுதா? என்னது? நாளை தினத்தை என்ன பண்ணிட்டோம்? திங்க் பண்ணிட்டோம் அப்படின்றால் பிரியமானவளே. அப்படின்றா பிள்ளைகளை குறித்து, வீடை குறித்து, படிப்பு குறித்து, கல்யாணம் குறித்து திங்க் பண்ண தவறல்ல. என்னல்ல, பிள்ளை குறித்து, கல்யாணமோ, வேலையோ, வேலை வாய்ப்போ அல்லது எதாவது குறித்து தவறல்ல. என்னத்தை செய்ய சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? இவங்க என்ன மிஸ்டேக் பண்றாங்க? அறக்குறை ஜனங்க, அறக்குறை ஆட்கள். ஆண்டு அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்காதீங்க, அப்படி இருந்தா வாந்தி பண்ணிடுறேன்னு சொன்னார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் சொல்லி எது மட்டும் ரெண்டு மனமுள்ளவராய் குந்தி குந்தி நடக்கிறீர்கள். அப்படின்னா அறக்குறைய இருக்கக்கூடாது. ஃபியூச்சர் பிளான் பண்ண தப்பல்ல. பிள்ளைகளுக்காக, கல்யாணத்துக்கோ, வீட்டுக்கோ அல்லது படிப்புக்கோ, பட்டத்துக்கோ சகல காரியம் சரிதான். ஆனா என்ன சரியில்லை? தேவனை விட்டு செய்யறது சரியில்லை. என்ன என்ன சொல்றாங்க இவங்க? கர்த்தருக்கு அல்ல, தேவனுக்கு அல்ல. பலிபீடம் யாருக்கு அல்ல, பலிகள் யாருக்கு அல்ல. அப்போ நீங்க கர்த்தருக்காய் வாழ விட்டால், கர்த்தருக்காய் ஜீவிக்க விட்டால், கர்த்தருக்காய் எது காரியம் செய்விட்டால் உங்க வாழ்க்கையை பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்க என்ன பிளான் பண்ணாலும் என்ன செய்தாலும் அது அத்தனை ஆசீர்வாதம் நிலைத்து நிற்காது. பிரியமானவர்களே, தேவனை முன்னிட்டு செய்கிற சின்ன சின்ன வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு இடம் கொடுக்கிற ஆராதனை, ஜெபங்கள், வசனங்கள், வார்த்தைகள், துதிகள், மகிமைகள் தேவனுக்கு இடம் கொடுத்து செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திங்க் பண்ணவே தேவையில்லை, கர்த்தர் வழி திறக்கிறார். பிரியமானவர்களே, என்ன செய்யணும் திங்க் பண்ண தேவையில்லை. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சகலத்தை ஆயத்த பண்ணி வச்சுக்கிறார். பைபிள் சொல்லு, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் என்ன செய்யலையா? கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினது என்ன பண்ணலையா? கண்களும் காதுகள் என்ன பண்ணல, இருதயத்தில் என்ன இல்லையா? அப்படின்னு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அநேக நன்மையான ஈவுகளை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்த பண்ணின தேவனுக்கு அறக்குறை மக்களாக அறக்குறை ஆராதனை, அறக்குறை ஜபங்கள், அறக்குறை துதிகள், அறக்குறை பலிகள், அறக்குறைய தேவனை மகிமைப்படுத்துது, கனத்தை, மானத்தை, மகிமையை அறக்குறைய செய்யக்கூடாது, முழுமையை செய்யணும். பிரியமானவர்களே, பலிபீட கட்டிட்டாங்க, யாருக்கு இல்லையா? பலிபீட கட்டிட்டாங்க, யாருக்கு இல்லையா? பலி தெரியும், ஆனா யாருக்கு இல்லையா? என்ன பலி பேரெல்லாம் சொல்றாங்க? சமாதானம், சர்வாங்க, இதெல்லாம் தெரியும் அவனுக்கு. என்ன தெரியும்? அப்போ ஜபமும் தெரியும், துதி தெரியும், ஆராதனை, கன, மான, மகத்துவம், வசனம், அபிஷேகம் வர எல்லாருக்கும் கிறிஸ்துவம் தெரியும். ஆனா என்ன பண்றதுல? தேவனுக்கு என்ன செய்யறதுல? என்னதுக்கு யூஸ் பண்றேன்னு நினைக்கிறோம்? நிறைய பேருக்கு பேச்சு வரும், நல்லா பேசுவோம். எதுக்கு யூஸ் பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்லை, வசனத்தை என்ன பண்ண, ஏசப்பை பத்தி சொல்லு யூஸ் பண்ணோம். யாரான யூஸ் பண்றோமா? சொல்லுறதே இல்லை ஏசப்பை பத்தி. என்ன பண்ணல, சொல்ல என்ன பண்ண மாட்டேன்டா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பலிபீடத்தை கட்டணும், தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு நமக்கு பங்கில்லாம போயிடுதா? என்ன பண்ணி போயிடுதா? என்ன பண்ணுதா? ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரா? நியாயாதிபதி புஸ்தகம் படிச்சோம். ஒரு கோத்திர கம்மி ஆயிடுச்சுன்னு துக்கப்படும். அவளுக்கு அவள் கோத்திரம் ஆங்கரப்பட்ட கோத்திரம்.
என்னப்பட்ட கோத்திரம்? துராங்காரப்பட்ட கோத்திரம். அது கூட கம்மி என்ன செய்யக்கூடாதா? கம்மியாகக்கூடாது. இன்னைக்கு எனக்கு அருமையான தேவச்சங்களை, உங்கள் வாழ்க்கையில எந்த காரியம் இருந்தாலும், எதை செய்தாலும், புதிய ஏற்பாட்டு வசனப்படி நீங்க எதை செய்தாலும் என்ன பண்ணமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாக செய்யுங்கள். எதை செய்தாலும் என்ன பண்ணமா? இங்க யாருக்கு இடம் இல்லை? என்ன வேணுமா? இஸ்ரவேலுக்குள்ள பங்கு வேணுமா? இஸ்ரவேல் பங்குல பசங்களுக்கு விசேஷமான பிளெஸிங்ஸ் வேணுமா? ஆனா யார் வேண்டவா? எனக்கு அருமையான தேவ, எப்போ நீங்கள் தேவனே அலட்சியப்படுத்துகிறீர்களோ, தேவனுடைய காரியத்தை அலட்சியப்படுத்துகிறீர்களோ, தேவனுடைய வீட்டை, தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய அபிஷேகத்தை, தேவனுடைய மகிமை, தேவ ராஜ்யத்தை, தேவனுக்குரிய காரியத்தை எப்போ அலட்சியப்படுத்துகிறோமோ அந்த பிளெஸிங்ஸ் நிச்சயமா நிலைத்திருக்கிறது அறக்குறைதான் இருக்கும். பிரியமானோட எப்படிதான் இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து இந்த அதிகாரத்தை இவங்க வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பிளெஸிங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன் அப்படி பண்ணாதீங்கப்பா? கோவம் வருதுன்னா பைபிள் சொல்லு, லாஸ்ட் வசனம் படிங்க, லாஸ்ட் வசனம் படிங்க. அப்படி பண்ணாதீங்கன்னா கர்த்தரே 22 கடைசி வசனம். ஆமா, தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ள சாட்சியா இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். பாருங்க என்னத்துக்கு வேணுமா? நீங்க அந்த ஃபுல் அதிகாரம் படிச்சீங்கன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன பண்றாரு? தேவனை விட்டு பண்ணவங்களுக்கு விருத்தி 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? 2 பேரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இல்லம்மா, 17 வசனம், ஃபர்ஸ்ட் 17 வசனம், 17 வசனம், 22 17. அக்கிரமம் நமக்கு போதாதா? கரெக்ட் படிங்க. ஆமா, கர்த்தருடைய சபையில வாதம் உண்டாயிருந்ததே, இந்த நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லையே. என்னவா? என்ன அர்த்தம்? 20 வசனம், 20 வசனம். சேராவின் குமாரனாகிய ஆகான் சாபாத்தீட்டான பொருள்களை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையோ? ஏன்னா இப்ப யாரை பத்தி சொல்லி யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு? இல்ல, பேகோர், இங்க ஆகார். என்னது? பேகோர் தப்பு பண்ணா, அந்த தப்பு பண்ணதுக்கு தேவ கோபம் இன்னொரு பற்றி எறிஞ்சுனுங்குது. என்ன பண்ணிங்குது? அந்த அந்த தண்டனை என்ன பண்ணிங்குது? சொன்ன வார்த்தை புரியுது? என்ன சொல்லுங்க? இன்னொரு என்ன ஆயினுக்குது? பண்ணது யாரு? பேகோர். இங்க பண்ணது யாரு? கோவம் யார் மேல வந்துக்குது? கோவம் யார் மேல? 2 வசனம் அழகா இருக்குது. என்ன இருக்குது? வசனம் படிங்க, படிச்ச வசனம். சாபத்தீடான பொருள்களை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையின் மேலெல்லாம் யாரு மேல? 17 வசனம். அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதம் உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அதினின்று நீங்கி சுத்தமாகவில்லை. பாருங்க, ஒரு தப்பு பண்ணாமலே நிறைய டைம் அடி வாங்குறோம் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு வெளியே போறோம், வண்டி இடிக்குது, கீழே விழுந்துடும். ஒரு தப்பு பண்ணல, நமக்கு தெரியும். என்ன நினைக்கிறோம்? இல்லை ஒண்ணுமே தப்பு பண்ணல. என்ன பண்ணல? ஒண்ணு தப்பு பண்ணாமலே அடி வாங்கி நிற்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? இப்போ துணிஞ்சு செஞ்சா அடி கிடைக்குமா கிடைக்காதா? பைபிள் சொல்றது, அந்த கதை நீ கேட்கல, இன்னும் அந்த சபை மேல இருக்கிற கோவம் போல. அப்படின்னா நீங்க பண்ண அட்டகாசம், 25 வருஷத்துல அட்டகாசம் பண்ணீங்களே, அந்த கோவம் இன்னும் போல. அதுல எக்ஸ்ட்ரா வேற பண்றீங்களா? என்ன சொல்றாரு ஆண்டவரு? ஆகான் ஒருத்ததான் பண்ணான். கோபம் யார் மேல் பற்றி எரிஞ்சுங்குதா? சர்வ சபை மேல், இஸ்ரவேல சபை மேல் எரிஞ்சுங்குதா? எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவ சமூகத்தில் வருகிற நாங்கள் அநேக தவறுகளை செய்கிறோம், அநேக மீறுகளை செய்கிறோம், அநேக குற்றங்களை செய்கிறோம். அதுவே கோபங்களை ஆட் ஆகி நிற்குது. அதுவே கோவம் என்ன ஆகுது? அதே என்ன பண்ணல? வட்டி மேல் வட்டி மேல் வட்டி மாதிரி என்ன பண்ணி சேர்ந்து நிற்குது. அதே டிலீட் ஆகல. இன்னும் அதில் இன்னும் என்ன பண்றோம்? என்ன கோவம் பண்ணி நிற்கிறோம்? பேருக்கா? என்னது? பேருக்கா? விசேஷித்த காரியம் செய்யறோம், பெருசா கட்டுறோம், பெருசா செய்யறோம், எல்லாம் செய்யறோம். யாருக்காக? பேருக்கா? யாருக்காக? யாருக்காக? சரி, வாய்த்துன்னு சொல்றேன். அப்பா இப்படி பண்ணீங்களேன்னா என்ன சொல்லணும்?
என்ன சொல்லணும் சொல்லுங்க. இப்போ நீங்க பலிபீடத்தை கட்டிட்டீங்க, கட்டிட்டு நான் வந்து கேட்குறேன், என்னம்மா இப்படி பலிபீடம் கட்டிக்கினா, இல்லப்பா பேருக்கா கட்டிட்டோம், ஆண்டவருக்கா எங்க பசங்களுக்கு கட்டினோம். சரிப்பா சரி போன போட்டோம். நீங்க என்ன சொல்லணும்? இனிமே என்ன பண்றோம்? பலிபீடு தேவனுக்கு சொல்றோம். அந்த வார்த்தையே வரமாட்டேன் அந்த வாயில. அந்த வார்த்தை என்ன செய்யுது? என்ன ட்ரிக்ஸா பண்றாங்க தெரியுமா? போன விட்டு உங்களுக்கு எங்களுக்கு சாட்சியா இருக்கட்டும். என்னவா இருக்கட்டும்? எவ்வளோ உண்மையா சர்ச்சுக்கு வந்த தெரியுமா, எவ்வளோ உண்மையான தெரியுமா, அதை பண்ண இதை பண்ணு எதெல்லாம் ஒரு சாட்சி சொல்றோம். இங்க தேவனுக்கு நமக்கு நடுவாக ஒரு சாட்சியா இருக்கிறது வார்த்தை வர மாட்டேன்து. யாருக்கு நடுவா சாட்சி இருக்கணுமா? உங்களுக்கு எங்கள் நடுவு என்னது ஒரு சாட்சி இருக்கட்டும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர், புது பேர் என்னது, அதுக்கு ஒரு புது பேர், அதுக்கு ஒரு புது ஸ்கீமு, புது பேர், புது ஒரு பேர் என்னது, இதெல்லாம் சொன்னா சொல்லுவாங்க. இப்போ பார்க்கில் காலில் எழுந்துச்சு எல்லாம் சிரிச்சு நின்றாங்க, ஒரு குரூப் எல்லாம் வயசானவங்க. என்ன கேட்டால் அதுக்கு ஒரு பேரா லாஃபிக் தெரப்பியா என்னது, நான் சொல்ல புரியுது என்னது, யோகா ஃப்ரீ நாங்கள். அப்புறம் என்ன பண்ணாங்க? காசு கொடு. புது நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, எப்படி அந்நிய மக்கள் ஏதோ என்னது பேருக்கு வந்த வார்த்தைகளை பேர் வைக்கிறாங்களோ, ஒரு வார்த்தை எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இல்லப்பா பேகோர் இப்படி பண்ண அடி வாங்கி இருக்கிறான், அது பத்திலே ஆகான் பண்ண தப்பு இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் ஒரு வேலை பண்ணுவீங்கன்னா எக்ஸ்கியூஸே இல்லை. பிரிமானோட என்ன சொல்றாங்கன்னா ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்க? இந்த 17 அப்புறமா 20 வசனம் ஆர்குமெண்ட் பண்ணா சொல்றாங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. 26 வசனம் 27 படிங்க. நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும் படிக்கும். கர்த்தர்கள் உங்களுக்கு பங்கில்லை என்று எங்கள் பிள்ளைகளை நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோடு பாருங்க ரீசன் சொல்றாங்க. நாளைக்கு ஒருவேளை எதனா ஆயிடும், நாளைக்கு எதெல்லாம் ஆயிடும். சம்டைம் என்னென்ன பண்றோம் தெரியுமா, சபை விஷயம் வரும்போது எதனா ஒரு காரியம் சொல்றோம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, நம்மை குறித்து விசாரிக்கிற ஒரு கர்த்தர். நம்மை குறித்து விசாரிக்கிற யாரு? நம் குடும்பத்தை விசாரிக்கிற கர்த்தர். நம் குடும்பத்தை தாங்கினவர், ஏந்தினவர், சுமந்தவர் யாரு? கர்த்தர். பைபிள் சொல்லுது, நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல வனாந்தரத்துல 40 வருஷம் சுமந்து வந்தார் அல்லவா கர்த்தர். என்ன பண்ணாரா? இப்ப எங்க இருக்கிறாங்க இவங்க? யோர்தான் கரையை தாண்டிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு. இன்னும் வனாந்தரத்திலிருந்தா இந்த வார்த்தை பேசலாம். என்ன பண்ணலாம்? வனாந்தரத்திலிருந்து என்ன பண்ணலாம்? ஏன் வனாந்தரத்தின் பாசனம் ஃபர்ஸ்ட் சிவந்த சமுத்திரம், அப்புறம் நிறைய ராஜாங்கம், டார்ச்சரு, பிரச்சனை, போராட்டங்க, இதெல்லாத்தையும் விடுதலை ஆக்கின தேவட அற்புதத்தை கண்ணால் பார்த்தவங்க யாரை பற்றி திங்க் பண்ணிக்கிறாங்க? ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணுறாங்க. யாரை திங்க் பண்ணுறாங்க? நான் சொன்ன யாரை பற்றி திங்க் பண்ணுறாங்க? ஃபியூச்சர் திங்க் பண்ண வேண்டியது யாருது? யாரோட வேலை? வேலை செய்யணும். நம்ம உண்மையிலே அது கூட காரணம் செய்யணும். ஆனால் யார் இல்லாமல் செய்யக்கூடாது ஃபியூச்சரை. கர்த்தர் இல்லாமே கர்த்தருடைய கனம், மான, மகத்துவம், மகிமை, ஸ்தோத்திர, துதி, ஜபம், ஆராதனை, வசனம், அபிஷேகம், வரங்கள், ஊழியக்கார், தேவடைய ஆலயங்கள், தேவடைய வாக்குத்தத்தங்கள், இது இல்லாம எந்த வேலையை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தார்கள்? பேகோரோட இடத்துல ஆகான் இடத்துல நடந்த காரியம் என்ன பண்ணலாம்? நடந்திருந்து என்ன இருக்குதா? இல்ல அந்த கோபம் சபை மேலே பற்றி எறிஞ்சுக்குதா? அந்த கோபம் என்ன ஆகுதா? சபை மேலே என்ன பண்ணிக்குதா? அதை போனோன்னு என்ன பண்ணோம்? தேவனுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுக்காய் செலுத்துகிற பலிகள் என்று அறிக்கை பண்ண பிரியமானவர்களே. அதுதான் சொன்னார், என்னோடு பலியினால் உடன்படிக்கை பண்ணி என் ஜனங்களை வாழ்ற. உடன்படிக்கை பண்ணாத என்ன செய்ய மாட்டாரு? அனுமதி கொடுக்க மாட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி நாம் பங்கு பெற போறோம். பங்கு பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயமாகிய பலிபீடத்தில் வந்திருக்கிறோம். ஆலயமாகிய பலிபீடத்தில் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து தெரிஞ்சிருக்கிறோம். அந்த பலி செலுத்தாமல் இது ஆண்டவருக்கு அல்லன்னு சொன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்காது. வருங்காலத்து கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா பலிபீடமாகிய தேவ சமூகத்தில் கடந்து வந்து எந்த இடத்துல பலி செலுத்தணும்னார் ஆண்டவர். எங்க செலுத்தக்கூடாது, எங்க இடத்துல செலுத்தணும்னு சொன்னாரு. கண்ட இடத்துல பலியை செய்யக்கூடாது. என் பலிபீடத்துக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ண நீங்க பலி செலுத்தலாம். ஏசப்படைய பேர் நமக்கும், நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தேவன் கொடுத்துருக்கிறபடினா நாம் கடந்து வந்து தேவன் முன்பாக எல்லா விதமான பலி செலுத்தும் போது அந்த பலியிலே கடைசி பலி நம்மே தேவனத்தில் அர்ப்பணிக்கிற பலியாய் கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் நம்மை குறித்து, நம்ம பிள்ளை கொடுத்து, ஃபியூச்சர் குறித்து கவலைப்பட தேவையில்லை. தேவன் உங்களை விசாரிக்கிற யாரா?
உங்களை விசாரிக்கிற யாரு? கர்த்தர். உங்கள் கவலைகளை என்ன பண்ணிடுங்க, அவர் மேல் வைத்துக்கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அவர் கரத்து வைக்கிறார். இந்த பார்வை பண்ணுகிற டிராமா, ஆண்டவர் இல்லாமல் செய்கிற காரியங்கள், ஆண்டவர் விட்டு செய்கிற எந்த காரியமும் செய்யாமல் தேவனுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு சாட்சியா இருந்து கர்த்தர் நடத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. எல்லா